2025 டாப் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜ் தெரியுமா? இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறது இங்கே இருக்க ரேங்கிங், NIRF ரேங்கிங், அதுக்கப்புறம் இங்கே இருக்க கேம்பஸ் லைஃப், இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ், இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உருவாக்குறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா VIT வெல்லூர். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீம் காலேஜாக இருக்கும். இது வந்து ஒரு பக்காவான வந்து ஒரு பிரைவேட் டீம் யூனிவர்சிட்டி. அண்ட் ஆப்வியஸாக இவங்களும் சொந்தமாக வந்து அவங்களுக்குன்னு ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணி தான் நீங்கள் வந்து உள்ள அட்மிஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் VIT வெல்லூர் மட்டும்தான் வந்து டாப்பில் இருக்குது. ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டீங்க, இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டே உங்களுக்கு வந்து about 12 to 15 LP வரைக்கும் கிடைக்கும். அண்ட் டிபெண்டிங் ஆன் தி கேண்டிடேட்ஸ். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பட் இங்கே ஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹையர் சைடாக தான் இருக்கும். ஒரு 6 lakh 7 lakh 8 lakh அந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக போகும், டிபெண்டிங் ஆன் கோர்சஸ். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு 3.5 lakhலேருந்து ஆரம்பிச்சு மேலே வந்து அதிகமாக போகும். ஸோ ஃபீஸ் வந்து ஒரு ஹையர் சைடில் தான் இருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா SRM. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா NIRF ரேங்கிங் 13th பொசிஷனில் வருது, நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன். ஸோ அதுவுமே வந்து கிரேட்டான விஷயம் தான். SRM பொறுத்தவரையும் டெஃபினட்டாக ஃபீஸ் வந்து ஒரு ஹையர் சைடாக தான் கைஸ் இருக்கும், டவுட்டே கிடையாது. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 16 lakhலேருந்து ஒரு 24 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓவர் செலவு வந்து கண்டிப்பாக ஓவராலாக வந்துடும். அந்த 4 வருஷம் சேர்த்து சொல்கிறேன். அண்ட் இதுலேயுமே டிபெண்டிங்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சில பேர் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், சில பேர் வந்து எப்படின்னா கம்ப்ளீட் ஃப்ரீ அட்மிஷனில் வருவாங்க, சில பேர் கட்சி வழியாக வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃபர் ஆகும். அண்ட் அது பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. பட் கேம்பஸ் எப்படி வரும், பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. கேம்பஸ் லைஃப்பில் குறையில கைஸ், உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமுமே இருக்கும் அன்லெஸ் நீங்கள் எதாவது தப்பு பண்ணுற வரைக்கும். ஸோ ஆனால் மற்றபடி வந்துட்டு எல்லா ஃப்ரீடம், அது மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்பு, நிறைய ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன், உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்னு தனியாக லேப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் SRM பொறுத்த வரைக்கும். நீங்கள் நல்ல முன்னேறணும்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா SRM இஸ் குட் பிளேஸ் டு டெவலப், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் பிளேஸ்மெண்ட்டுமே அதே மாதிரி தான். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து இன்ஜினியரிங் இங்கே தான் முடித்தான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25 LPL வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படிங்கிற போது டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, உங்களால் நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக SRM இஸ் ரைட் பிளேஸ். அண்ட் இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அமிர்தா கோயம்புத்தூர். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அமிர்தா வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு விஷயம். அண்ட் கேம்பஸுமே சரி, ஒன் ஆஃப் தி ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். எனக்கு வந்து கோயம்புத்தூரில் எனக்கு வந்து ஒரு சூப்பர் காலேஜ் வேணும் ப்ரோ, எனக்கு இங்கே இருக்கணும், எனக்கு இங்கே படிக்கணும், கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து படித்து நான் வந்து நல்ல ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மைண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். நீங்கள் வந்து எப்படின்னா இந்த காலேஜ் வந்து ஒரு மெச்சூரான வந்துட்டு ஒரு காலேஜ், மெச்சூரான வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரீமாக அந்த ஃபன் இந்த ஃபன்னு இந்த ஜோக் காமிக்கிறது இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷனே கிடைக்காது. அண்ட் அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே கேம்பஸ்குள்ளே உங்களுக்கு வந்து வெஜ் மட்டும்தான். ஸோ நான்வெஜ் வந்துட்டு அலௌட் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டு சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ், சின்ன சின்ன மைனஸுமே இருக்குது. பட் என்ன தான் ஆனாலுமே இது வந்துட்டு ஒரு பெரிய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் 400+ கம்பெனிஸ் வராங்க உங்களுடைய வந்து கேம்பஸ் டிரைவுக்கு. அண்ட் அதில் உங்களுக்கு ஆப்வியஸாக ஏதாவது ஒரு கம்பெனியில் கிடைச்சே ஆகும். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா NIRF ரேங்கிங் 23rd பிளேஸில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. லிஸ்ட்டில் 4th பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரைட்டு. ஸோ SSN நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். SSN வந்து ஒன் ஆஃப் தி சூப்பர்வான ஒரு செம்ம கேம்பஸ் லைஃபு, செம்ம காலேஜ் வேணும். எனக்கு ட்ரீமை சேஸ் பண்ண போகிறோம், எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும், ஆனால் என்னை யாருமே கேட்கவும் கூடாது, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக SSN வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் டு டெவலப் யுவர் செல்ஃப். உங்களுக்கு அங்கே என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப், அங்கே இருக்க வந்து ஃபேக்கல்ட்டிஸே உங்களை டெவலப் பண்ண சொல்லுவாங்களே தவிர நீ போய் படி மார்க் வாங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அண்ட் இங்கே உள்ளே போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாலும் அதுலேயும் டவுட் இல்லை. பிகாஸ் எப்படின்னா இங்கே ஆவரேஜாகவே வந்து ஒரு 190 192க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளே கிடைக்கும் அட்மிஷனு. ஸோ ஆப்வியஸாக அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே மெரிட் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ நிறைய உங்களுக்கு வந்து கெரியர் வைஸில் எனக்கு வந்து என் ட்ரீமை சேஸ் பண்ணணும், நான் இவ்வளோ நாள் படிச்சிட்டேன் ப்ரோ, இதுக்கு மேலே ட்ரீமை சேஸ் பண்ணணும்னா அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கேம்பஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பக்கம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இல்லை எனக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கணும், செம்மையாக வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 95% வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடுவீங்க. அண்ட் ரெஸ்ட் 5% பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஜி பண்ணுறது, சில பேர் வந்து எப்படின்னா சில பேருக்கு பேக்லாக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி 2-3 ரேர் கேசஸ் தான். பட் மெஜாரிட்டி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் டவுட்டே கிடையாது. அண்ட் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.3 crore கொடுத்துருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில் சொல்கிறேன். அண்ட் இங்கே இருக்க NIRF ரேங்கிங் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 46th பிளேஸில் இருக்குது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா கலசலிங்கம். ஸோ கலசலிங்கம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் NIRF ரேங்கிங் படி அது வந்து 36th பிளேஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, இல்லை வந்து அவங்களுக்கு கேம்பஸ் லைஃப் கிரேட்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்தளவுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகேனா ஒரு கேம்பஸ் லைஃபு, பட் பிளேஸ்மெண்ட்டு ஒரு டீசென்ட், ரொம்ப
ரொம்ப நான் ஹெவியாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். டீசெண்டான வந்துட்டு ஓரளவு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிட்டிங்கிற டவுட்டே கிடையாது, நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா சவிதா. ஸோ சவிதாவுமே வந்துட்டு நல்ல ஒரு கேம்பஸ் தான், டவுட்டே கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு எனக்கு கேம்பஸ் லைஃபும் வேணும், ஓரளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு கல்ச்சுரல்ஸு எனக்கு வந்து இந்த ஃபன்னாகவும் வேணும் அப்படின்னா நீங்கள் சவிதா வந்துட்டு இது பண்ணலாம். சவிதா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு மிக்சடான வந்துட்டு ஒரு காலேஜ் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு 50, இந்த பக்கம் ஒரு 50. அவங்க ரொம்ப அகாடமிக்லேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக விட மாட்டாங்க, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய கேம்பஸு. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் டவுட்டே கிடையாது. ஒரு 80% வரைக்கும் வந்துட்டு பிளேஸ் ஆகிடுறாங்க. பேலன்ஸ் வந்து சும்மா ஜாலியாக விளாட்றது அந்த மாதிரி வரவங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு 80% பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற NIRF ரேங்கிங் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 53rd பொசிஷனில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். அண்ட் இது ஃபாலோ 7th பிளேஸில் உங்கள் வந்து சாஸ்திரா. ஸோ இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து விரும்பி போக மாட்டாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொண்டு விடுற மாதிரி ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பியூர்லி வெஜிடேரியன் காலேஜ். உள்ளே வந்துட்டு நான்வெஜ்லாம் அலோடு இல்லை. நீங்கள் உள்ள நான்வெஜ்ஜும் இருக்காது, நீங்கள் வெளிலேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது, பேக்லாம் செக் பண்ணி தான் வந்துட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பியூராக எனக்கு ஓகே ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக படிக்கிற மாதிரி கேம்பஸ் மட்டும் வேணும் அப்படின்னா மட்டும் இதை ஆப்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபன்னெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அகாடமிக்கலி அப்பப்போ ஏதாவது ஈவெண்ட்டு ஃபெஸ்ட்டு ஒரு மாதிரி வந்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கேயுமே வந்து நல்ல ஹை கட் ஆஃப் தான் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரீசெண்ட் இயர்ஸாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்டே நான் பேசினேன். முடிஞ்சால் நான் அந்த ரிவ்யூ கூட நான் போடுறேன். இப்போ மெயினாக இவங்க வந்து கொண்டு வரது எல்லாமே ஸ்டார்ட் அப்ஸு, குட்டி குட்டி கம்பெனி, BPOs தான் வந்துட்டு அதிகமாக கொண்டு வராங்க. MNCஸுமே வருது, பட் MNCஸ் வந்து ரொம்ப ஃபியூவருக்கான நம்பர்ஸ்லாம் வருது. பட் அகெயின் இதுவுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு கேம்பஸ் தான். அண்ட் இந்த காலேஜோட NIRF ரேங்கிங் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 38th பொசிஷனில் வருது ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்கிறேன். அண்ட் இது ஃபாலோட் பை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு காலேஜ். ஸோ சத்யபாமா. அண்ட் சத்யபாமா வந்து 66th பொசிஷனில் வருது NIRF ரேங்கிங்கில் ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்கிறேன். சத்யபாமா வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து ஒரு SRM எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் எல்லாம் மாறிடுச்சு, அவங்க டாட்டர் தான் எடுத்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சூப்பராக ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் கல்ச்சுரல்ஸும் சரி, அங்கே இருக்க ஃபன்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், பயங்கர இன்ஃப்ராலாம் வந்துட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிருக்காங்க. அங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் நல்லாவே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்கமிங் இயர்ஸில் ஒரு நல்ல கேம்பஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சத்யபாமா இஸ் குட். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பெரிய வந்து பாஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 50 to 60 LPA வரையும் கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே வந்து ஏதாவது 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி. பட் பெரிய ரெக்கார்டு கிடையாது. ஆனாலுமே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் ஒரு 6 to 7 LPA வந்து வந்துடும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இது ஃபாலோட் பை வந்துட்டு உங்களுக்கு PSG கோயம்புத்தூர். ஸோ PSG என்னால் வந்து இந்த லிஸ்ட்டில் விடவே முடியாது. ஒரு முக்கியமான காலேஜ் கோயம்புத்தூரில் ஒன்று ஹிஸ்டாரிக்கலான ஒரு காலேஜ் அப்படின்னா அதில் PSG கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த காலேஜை பொறுத்தவரைக்கும் இங்கே நம்ம இந்தியாவில் வந்து 67th பொசிஷனில் வருது NIRF ரேங்கிங்கில். அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் சரி, கேம்பஸ் லைஃபும் ஒரு சரி, ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட்னஸும் கண்டிப்பாக இந்த கேம்பஸில் இருக்கும். பிகாஸ் அது ஆப்வியஸாக வந்து ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எப்படின்னா இங்கே உள்ள படிக்க போகிறது ஒரு அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய பேர் வந்து வராங்க காசு கொடுத்து, அதுலேயுமே எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் உங்களுக்கு எனக்கு வந்து கிடச்சிச்சு, எனக்கு இங்கே PSGயில் கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஒரு பேஜ் ஒரு டாக் ஆஃப் டவுன் ஒன்று மாதிரி ஒன்று இருக்கும், PSGயாக வந்து ஒரு பணக்கார காலேஜ் அப்படின்னு. பட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்ஜினியரிங் சீட்டுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கு மறுபடியும் வந்து ஒரு கிரேஸ் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வருது. இவங்களா உருவாக்குறாங்கன்னு தெரில. பட் ரீசெண்ட் இயர்ஸாக வந்து நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் ஆப் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து நார்மலாக வந்து IT, CSE இப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் இல்லாமல் இப்போ வந்து AADS, AML புது புது சப்ஜெக்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படிங்கிறபோது ஓகே பீப்புளுக்கு வந்து ஓகே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஓகே இது என்ன கோர்ஸ்ன்னு இருக்கும், அதே மாதிரி இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ ஏன்னு எல்லாருமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இது சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு கோர்ஸ் போட்டோம்னா அது அங்கே வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு தெரியும். ஸோ இதுதான் வந்து காலேஜஸோடைய வந்துட்டு ஒரு சீக்ரெட் அண்ட் ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ சில பேர் நம்புறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.